எப்படிப்பட்டவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள், நரகத்திற்கு போகிற கூட்டம் எது என்பதை குறித்து நாம் வேகமாக ஒரு 7 காரியங்களை கவனிக்க போறோம். யாரெல்லாம் நரகத்திற்கு போகிறார்கள்? நரகத்துக்கு போகிற முதல் கூட்டம் ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை தன் வாழ்க்கையிலே உடையவர்களாக இல்லாத இருக்கிற அத்தனை பேரும் கண்டிப்பாக நரகத்துக்குள்ளதான் போவாங்க. ஃபர்ஸ்ட் காரியம். இரண்டாவது ஒரு காரியத்துக்கு போலாம். நமக்கு இருக்கிற தாளந்தை பயன்படுத்தி ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை. கடமை தவறினால் தண்டனை நிச்சயம். நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பே ஒரு தாளந்து, மறந்து போகக்கூடாது. அதுக்கு மேல வேற என்னென்ன டேலண்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மூன்றாவது, தெய்வீக சுபாவம் இல்லாமல் ஒருவரும் பரலோகத்தில் போக முடியாது. அவன் நரகத்திற்கு தான் போக முடியும். எந்த சுபாவத்தை இந்த உலகத்தில் யாருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறோமோ அந்த இடத்துக்கு தான் போக முடியும். கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினால் கர்த்தரோடு இருக்க போக முடியும். பிசாசனுடைய சுபாவங்கள் நமக்குள் வெளிப்பட்டால் அவன் இருக்கிற நரகத்திற்குத்தான் போக வேண்டியிருக்கும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நரகத்திற்கு தெய்வீக சுபாவத்தை உடையவனாய் காணப்படாதவன் ஒவ்வொருவரும் நரகத்திற்குள் தள்ளப்படுகிறான். நாலாவது, கிறிஸ்தவம் என்பது வெறும் ரட்சிப்பு, வெறும் தெய்வீக சுபாவம், வெறும் ஊழியம் அப்படி நம்ம முடிச்சிட முடியாது. கிறிஸ்தவத்தில் ஒரு பாதி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய அன்பை காட்டுவது, இரண்டாவது பாதி மனுஷருக்கு நேராக நம்முடைய அன்பை காட்டுவது. இரக்கம் செய்யாமல் சுயநலத்தோடு தங்கள் வாழ்க்கை நடத்துகிறவர்கள் பரலோகத்தில் என்றாயிட முடியாது. கர்த்தர் இதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஐந்தாவது, வசனத்தின் மேல் விசுவாசம் இல்லாவிட்டால் நரகம் நிச்சயம். வசனத்தை தெளிவாய் விசுவாசிக்கணும். அப்பதான் பரலோகத்துக்குள்ள என்றாக முடியும். இல்லட்டா நரகத்திற்குள் அவன் தள்ளப்படுகிறான். விசுவாசம் இல்லாதவன், வசனத்தின் மேல் விசுவாசம் இல்லாதவன் நரகத்திற்கு போகிறான். ஆறாவது, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவர் மேல் நம் நம்பிக்கையா இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தில் நம்பிக்கை வைத்து கர்த்தரை பின்னுக்கு தள்ளுகிறவன் பரலோகத்தில் போக முடியாது. ஏழாவது காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டதான தேவ ஜனங்கள் எந்த செகண்ட்லையும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்க கூடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருந்தால் என்ன சம்பவிக்கும்? எந்த நேரத்தில் வந்தாலும் அவருடைய வருகை சம்பவித்தால் அந்த நேரத்தில் பறந்து போறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆயத்தம்.